ஏவவேலு திமுக ஆட்சியில் ஒரு 4 முக்கியமான ஏடிஎம்கள் அதிகமாக பணம் புழங்கும் சொன்னா ஒன்று மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை செந்தில் பாலாஜி துறை. அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா குடிநீர் மற்றும் இது கழிவுநீர் வாரியம் இது வருகிற KN நேரு. இதற்கு அடுத்ததாக பொதுப்பணித்துறை 3வது, 4வதாக பத்திரப்பதிவுத்துறை. இந்த 4லும் ஆண்டிற்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே புழலும் இடங்கள். ஸோ 30% 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கிட்டா 50,000 கோடி இன்ட்டு 5 வருஷம்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி பணம் வெளியேறி இருக்கும். அதில் ஒரு பகுதி கட்சிக்கு, ஒரு பகுதி முதலமைச்சருக்கு, ஒரு பகுதி இவருக்குன்னு வந்திருக்கும். முழுக்க முழுக்க திருவண்ணாமலையில் 3 1 பங்கு சொத்து அவருக்குத்தான் சொந்தம்னு, நீர்நிலையை ஆக்கிரமித்தெல்லாம் அவர் இது பள்ளிக்கூடம் இருக்கிறதுன்னு சொல்லி பிஜேபி சங்கர் அவர்கள் வழக்கு இருக்கிறது. அதை தவிர திருவண்ணாமலை கோயிலையே அவர் கையில் வச்சுக்கிட்டாரு. கோயிலுக்கு முன்னால் இதை தாண்டி ஏவவேலு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சிங் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறார். அவருடைய பினாமி மீனா கந்தசாமின்னு ஒருவர் போரில் கூட 2020 இப்போ 13 இடத்துல தான் ரெய்டு நடக்குது. 2023 100 இடங்களுக்கு மேலே ரெய்டு நடந்துச்சு. ஸோ வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லோருமே சிக்குவார்கள். இது மாதிரி ஒரு 2000 கோடி மார்ச் மாதத்திற்கு பிறகு இப்போ பார்ட்டி ஃபண்டாக வேலுவுக்கு போனதை அவர் திருப்பி கேட்டுட்ருக்கார். அவருக்கு போன தடவை எனக்கு மாற்றி சொல்லிட்டேன், அவர் இணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது பொதுச் செயலாளருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த நிலையில் ஏவவேலுக்கு இன்றைக்கி ரெய்டு போயிருக்காங்க. அவருடைய சென்னை வீடு, அவருடைய பள்ளிகள், கம்பன் அருணை இன்ஜினியரிங், அருணை மெடிக்கல் காலேஜ், இப்படி எல்லா இடத்துலையும் ரெய்டு போகிறாங்க. சார், குறைந்தபட்சம் மிக விரைவில் இடி உள்ளே வந்தால் நூல் கடைசி வரைக்கும் போகலாம். இதில் பார்ட்டி ஃபண்ட் என்று 7.5 முதல் 12.5% என 1020 கோடி, அதுக்கு இன்னும் FIR போடலை. ஸோ அந்த அதில் பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின்னே பக்கம் 53 54 இருக்குன்னு லீக் ஆகிருக்கு. நேற்றைய தினம் நேரடியாக அவருடைய மனைவி, மகன்கள், மருமகன்கள் இவங்க பேரில் இருக்கிற கம்பெனிகள், ட்ரஸ்ட்டுகள், அதில் இருக்கிற ஃபிசிக்கல் அசட்ஸ் அது மாத்திரம் 10,000 to 15,000 கோடி ரூபாய் எளிதாக வரும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய சொந்த இடங்கள் 12 to 13 இடங்கள் கிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிருக்கு. இந்த ரைடுக்கு உண்டான காரணம் அவங்களே சொல்கிறாங்க. 2022 சாலை விரிவாக்கம் பணிகளில் 7 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. 3.23 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. மிச்ச பணங்கள் என்னாச்சு அப்படிங்கிறது ஒருத்தர் கொடுத்த புகாரின் பெயரில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. கூடவே 9 பொறியாளர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பல தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், இதை விட நிறையாவே நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் அவர் சரியான ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி திமுகவில் ஊழல் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை, காட்ட முடியாமல் அவங்க நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நிரூபிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ட்விட்டர் மூலியமாக தன்னுடைய கருத்தாக தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்கறது இந்த விஷயங்களை? நிரபராதிங்கிறதுலாம் சும்மா சட்டத்தின் ஓட்டைகளால் தள்ளி போட்டோ தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஒரு முன்னாள் அமைச்சர் கருணாநிதியுடைய காலத்தில் இருந்த புலவர் செங்குட்டுவன் என்பவர் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தார்னு சொல்லிட்டு அவர் இறந்து போய் அவருடைய மகன், மகள்கள், மருமகன் உட்பட 3 பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ தண்டனை வாங்கியிருக்கு. பொன்முடிக்கும் கன்விக்ஷன் கொடுத்து ஸ்டேல இருக்கு. ஆச்சா, இதனால இது வரைக்கும் யாருக்கும் தண்டனை கிடைக்கலங்கிறது உண்மை இல்லை. சரி, நீங்கள் போன 5 ஆண்டுகளில் இதே
இதே லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி மூலமாக 1000 ரெய்டு பண்ணி 3 அமைச்சர்கள் மேலே போட்டிங்க. அதில் ஒரு அமைச்சருடைய இதை நம்ம கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு விஜயபாஸ்கருடையதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ரெய்டு போயிருக்காங்க. திரு ஏவ வேலு திமுக ஆட்சியில் ஒரு 4 முக்கியமான ஏடிஎம்கள் அதிகமாக பணம் புழங்கும் துறைகள் பேர் சொன்னா, ஒன்று வந்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை, செந்தில் பாலாஜி துறை. அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா இது நகராட்சி, உள்ளாட்சி மற்றும் இது நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் இது ட்வாடு, இது குடிநீர் மற்றும் இது கழிவுநீர் வாரியம், அந்த இது ட்வாடு வருகிற KN நேரு. இதற்கு அடுத்ததாக பொதுப்பணித்துறை 3வது, 4வதாக பத்திரப்பதிவுத்துறை. இந்த 4லும் ஆண்டிற்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே புழலும் இடங்கள். ஸோ கிட்டத்தட்ட நான் இது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஸோ 1.5 லட்சம் கோடி ஆண்டுக்கு கான்ட்ராக்ட்னால் அதில் 30%, இதெல்லாம் வந்து நாம் சொல்லாத வார்த்தை, விஜய் அவர்களே சொன்ன வார்த்தை தான், 30% வரைக்கும் போகுது, பார்ட்டி ஃபண்டு கோபாலபுரம் போகுதுன்னு சொன்னார். அதன் பிறகு அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போது மரிய வில்சனுடைய இன்டர்வியூலையும் இது சொல்லப்பட்டது. ஸோ 30% 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கிட்டா 50,000 கோடி இன்ட்டு 5 வருஷம்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி பணம் வெளியேறி இருக்கும். அதில் ஒரு பகுதி கட்சிக்கு, ஒரு பகுதி முதலமைச்சருக்கு, ஒரு பகுதி இவருக்குன்னு வந்திருக்கும். இவருக்கு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இதில் மெடிக்கல் காலேஜுங்கிறது நீட்டு வந்த அப்புறம் நஷ்டத்தில் இயங்கும். அதாவது நீங்கள் ஒரு புதுசாக மெடிக்கல் காலேஜ் திறந்தால் 4 செக்ஷன் தான் வைக்கலாம், 160 பேர் மட்டுமே சேர்க்கணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 25 ஏக்கர் இருக்கணும், இவ்வளோ பில்டிங் இருக்கணும், லேப் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்தால் 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே டாக்டர் சம்பளம் கொடுத்தா தான் நடத்த முடியும். 2016 மாம்பழம் பேத்துக்கு ஃபேமஸான ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய மருத்துவ குழுமத்துக்கு நான் கன்சல்டண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணப்போ அவங்க சொன்னது, சென்னையில் எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் பாண்டிச்சேரியில் வச்சுருக்கோம், மாம்பழம் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் வச்சுருக்கோம், முட்டைக்கு ஃபேமஸான அந்த மாவட்டத்தில் வச்சுருக்கிறோம். பட் மெட்ராஸ் லைசன்ஸ் வேண்டான்ட்டோம், நீட் வந்துருச்சு, இனிமே எங்களால் டொனேஷன் வாங்க முடியாது. மெடிக்கல் காலேஜுன்னா போடுறதுக்கு 100-150 கோடி, வருஷத்துக்கு 25 கோடி பண்ணால் தான், இப்போ 5 செட்டு வெளியில் போனால் தான் டீம்டு காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் புது கோர்ஸ் திறக்கலாம். இப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறது அவருடைய அருணை மெடிக்கல் காலேஜ் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த ஒரு பிரைவேட் காலேஜ் திருவண்ணாமலையில். அவருக்கு அருணை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது, கம்பன் காலேஜ் இருக்கிறது, இன்னும் பல காலேஜ்கள், ஸ்கூல்கள். முழுக்க திருவண்ணாமலையில் 1/3 சொத்து அவருக்குத்தான் சொந்தம்னு, நீர்நிலையை ஆக்கிரமித்தெல்லாம் அவர் இது பள்ளிக்கூடம் இருக்கிறதுன்னு சொல்லி பிஜேபி சங்கர் அவர்கள் வழக்கு இருக்கிறது. அதை தவிர திருவண்ணாமலை கோயிலையே அவர் கையில் வச்சுக்கிட்டாரு. கோயிலுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கோபுரத்துக்கு இது இடிஞ்ச எடுத்துக்கிட்ட ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இவர் தலைமையில் மீட்டிங் போட்டு திறந்தாங்க, கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டோம். அதன் பிறகு உள்ளுக்குள்ளே இப்போ கட்டிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இன்னொன்று சொன்னால், திருவண்ணாமலை கோயிலுக்கு அறங்காவலர் குழுன்னு ஒருத்தர் போடுறாங்க. அந்த தலைவர் இவருடைய சொந்தக்காரர். அவர் ஏற்கனவே கருணாநிதி 2006-11 காலகட்டத்தில் சிட்டிக்குள்ளே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை சில கோடிகள் பெருமானத்தை வெறும் 900 ரூபா வாடகைக்கு எடுத்துகிட்டு அதில் பில்டிங் கட்டி அதுலேயும் வாடகை பார்க்குறாரு. இதை சொல்லி அவர் செல்லாதுன்னு பிஜேபி சங்கர் வழக்கில் 1.5 வருஷத்துக்கு தள்ளி பார்த்தார் சேகர் பாபுவும் பெரிய வக்கீல். கடைசியில் தலைமை நீதிபதி கீழே பெஞ்சுக்கு வந்தப்போ அப்பயும் முடியாமல் மிரட்டுறார் நீதிபதி, நீங்கள் சொன்னது பொய்யாக இருந்தால் 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டு கேஸை தள்ளுபடி பண்ணுவேன்றார். இல்லை விசாரிக்கலான்னு ஒன்று ஃபோனை எடுத்து திருவண்ணாமலை நீதிமன்றத்துக்கு ஃபோனை இப்போ போட்டு ஒரு ஆளை வீடியோ ஃபெசிலிட்டியோட இந்த அட்ரஸ்க்கு போங்கன்னு அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு போய் அங்கே பில்டிங் இருக்குது, அங்கே இபி அவர் பேரில் இருந்து இப்போ மாற்றிருக்காங்க. இதெல்லாம் காட்டணுன்னா இந்த நிமிடம் முதல் இந்த அறங்காவலர் நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரெக்கமெண்ட் இவரை போடக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற செயல் அலுவலருக்கு பாராட்டை இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது சர்வீஸ் ரெக்கார்டு. அதை மீறி வேலுவும் சேகர் பாபுவும் 2 பேரும் ஒரே ஜாதி, அவர்கள் போட்டது அவர்கள் அறிவுரையில் நியமித்த இது HRNC கமிஷனருக்கு 25,000 ரூபா ஃபைன் இது போட்டாங்க. ஸோ இதே ஆள்
ஒரு 1.5 வருஷம் போன வருஷமோ முந்தின வருஷமோ திருவாதிரையில் உங்களுக்கு க்யூவில் நிற்கிறப்ப சாமியை மறைச்சாங்கன்னு சொல்லப்போ தள்ளுங்கன்னு சொன்ன ஒரு லேடி இன்ஸ்பெக்டரை அவங்களுடைய ஒய்ஃப் அடித்ததாக இருக்குது. அதே மாதிரி நீதிபதிகள் உள்ளுக்குள்ளே கட்டுமானம் வந்த பொழுது அந்த ஆள் தடுத்தப்ப நீ யாருன்னு சொல்லி விசாரி பண்ண. ஸோ இதை தாண்டி வேலு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சிங் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறார். அவருடைய பினாமி மீனா கந்தசாமின்னு ஒருவர் போரில் கூட 2020 இப்போ 13 இடத்துல தான் ரெய்டு நடக்குது. 2023 100 இடங்களுக்கு மேலே ரெய்டு நடந்துச்சு. ஸோ வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லோருமே சிக்குவார்கள். ஏன்னா இதில் என்ன வருமானத்திற்கு அதிகமான சொத்து அப்படின்னா வேலு எந்த இடத்துல சிக்கியிருக்காரு? இல்லை, நான் சொல்கிறது அந்த பிரிவில் வழக்கு வந்து விட்டால் இப்போ வெறும் ஊழல்னு போட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி, ஜெயலலிதா, பொன்முடி, எல்லார் பேர்லேயும், துரைமுருகன் எல்லார் பேர்லேயும் இருக்குது. ஐ மீன் தங்கம் தென்னரசு, KKSSR, இது OPS எல்லார் பேர்லேயும் இருக்குது. இப்படி அதாவது நீங்கள் ஓகே இப்போ ஒரு பேச்சுக்கு டிவி ஐ மீன் திரு KN நேருவை எடுத்துக்கிட்டால் அவர் 2.45 கோடி காட்டியிருக்கார். சரியா? அவருக்கு நீங்கள் போய் KN நேரு அப்படின்னு போட்டால் அவருக்கு இந்தியாவில் ஐ மீன் அதிக மாடுகள் உள்ள ஒரு பண்ணை இருக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில் இருக்கிறது லால்குடியில். TVH குழுமத்தை பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே கடந்த 10 வருடங்களில் அவங்க ப்ரமோட் பண்ண ப்ராஜெக்டுடைய கரண்ட் வேல்யூ 50,000 கோடியை தாண்டும். சரி, அவங்க பண்ணப்போ கம்மியாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி திருச்சியிலையும் ப்ராஜெக்ட் பஞ்சப்பூர்கிட்ட அவங்களுக்கு 600 ஏக்கர் இருக்குது, இதில் கோயம்புத்தூரில் இருக்குன்னா நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ப்ரைவேட் லிமிட்டடாவோ ட்ரஸ்டாவோ மாற்றிட்டா அதுக்கு சொத்துல காட்ட மாட்டாங்க. இதை போன முறை DVAC சேவூர் ராமச்சந்திரன் முன்னாள் ஆரணியைச் சேர்ந்த அமைச்சர் பண்ணப்ப அவருடைய மகன் நடத்தும் CBSE பள்ளியும் சேர்த்தாங்க, பிரைவேட் லிமிட்டடையும் அவருடைய சொத்தில் சேர்த்தாங்க. ஸோ இதை பண்ணினால் சார் ஒரு காலேஜின்னு சொன்னால் நேற்றுக்கு நந்தகுமார்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தலைவர் பேசினதில் ஒரு ஸ்கூல்னால் சார் 75,000 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அப்போ தான் வந்து இத்தனை கடை 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3,000 ரூபா சதுரடினா எவ்வளோன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 300 கோடி வேணும் ஒரு இடம் கட்டுறதுக்கு மாத்திரம். அப்போ இவர்கள் 4 காலேஜோ 4 ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவர் கிட்டத்தட்ட இவர் போட்ட ஒரு கான்ட்ராக்ட் இங்கே திருவான்மியூர்லேருந்து உத்தண்டிக்கு மேல்நிலை பாலம் முழுசாக அது 2,000 கோடி. அதுக்கு L1 வந்து 1,500 கோடி, L2 2,000 கோடி. இந்த L2 நிறுவனம் ஏற்கனவே தெலுங்கானாவில் கட்டிய ஒரு பாலத்தில் சிக்கல் இருக்குது, அந்த நிறுவனத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு L1 போட்டது அதை விட 500 கோடி கம்மி. ஆனால் அது கேஸில் இருந்தப்பயே ஸ்டாலின் என்ன பண்ணுறார், அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். அதில் அந்த கம்பெனி பேரை சொல்லலை, ஆனால் 2048 அப்போ அந்த கம்பெனி 2வது கம்பெனி அதை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு 2,000 கோடி மார்ச் மாதத்திற்கு பிறகு வந்து இப்போ பார்ட்டி ஃபண்டாக வேலுவுக்கு போனதை அவர் திருப்பி கேட்டுட்ருக்கார். அவருக்கு போன தடவை எனக்கு மாற்றி சொல்லிட்டேன், அவர் இணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது பொதுச் செயலாளருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த நிலையில் வேலுக்கு இன்றைக்கி ரைடு போயிருக்காங்க. அவருடைய சென்னை வீடு, அவருடைய பள்ளிகள், கம்பன் அருணை இன்ஜினியரிங், அருணை மெடிக்கல் காலேஜ், இப்படி எல்லா இடத்துலையும் ரைடு போகிறாங்க. சார் குறைந்தபட்சம் அவருடைய சொத்து கல்லூரிகள் இது மாத்திரம் போட்டால் அந்த ட்ரஸ்ட்டுக்கு இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காட்டியிருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, இந்தியாவில் காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் நடத்தினா லாபத்தில் நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. கம்பெனியாக போட்டுட்டு இதில் வர்ற லாபத்தை நான் திருப்பி போடுறேன்னு கூட சொல்ல அறக்கட்டளைன்னு தான் வைக்கணும். இப்போ அறக்கட்டளைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த பசங்க கொடுக்குற ஃபீஸ் எல்லாம் செலவாயிடுச்சு, 1 ரூபா கூட லாபம் காட்டக்கூடாது. ஸோ இதில் கேஷாக வாங்குறது எவ்வளோ, இப்போ செக்காக வாங்கியும் மிரட்டுறாங்க. ஒரு MBAக்கு என் மகளை சேர்க்கறதுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற மிக பிரபலமான கல்லூரியில் 6 லட்ச ரூபா 2 DDயாக வாங்கிட்டு எங்கிட்ட 2க்கும் 2 ட்ரஸ்ட் பேரில் வாங்கிட்டு இது நானாக கொடுக்குறேன்னு லெட்டர் வாங்கியிருக்காங்க. இது நானே பண்ணது. MBA கோயம்புத்தூர் பேர் வேணாம், காலேஜ் பேர் வேணாம். ஸோ இப்படி செக்காக DDயாக வாங்குறப்பையும் நடக்குது, இன்னும் கேஷாக வாங்கினா. இது லயோலா கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிபான் சொல்கிற லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் டொனேஷன் கேஷாக வாங்குறாங்கன்றாங்க. ஸோ இவருடைய மெடிக்கல் காலேஜஸ், ஸ்கூல்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜ், இந்த நிறுவனங்கள், இதை தவிர அவர் வச்சிருக்கிறது இது எல்லாம் சேர்த்தால் ஃபிசிக்கல் அசெட் மாத்திரம் 3000 5,000 கோடி வரும். ஸோ இது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இதை சரியான பிரிவுகளில் DVAC வழக்கு போட்டுச்சுன்னா மிக விரைவில் ED உள்ளே வந்தால்
நூல் கடைசி வரைக்கும் போகலாம். இதில் பார்ட்டி ஃபண்ட் என்று 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் பேசிய பொழுது இவர் கொதிச்சு எழுந்தார். உதயநிதி இல்லை, நான் சொல்கிறது மெயினாக எதிர்க்கட்சி தலைவர் கொதிச்சு எழுந்தார். ஆனால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்ததே திரு KN நேரு. அவருடைய இதில் இடி எழுதியிருக்கிற லெட்டரில் உள்ளாட்சித்துறையில் நீங்கள் கான்ட்ராக்ட் வாங்குவதற்கு 7.5 முதல் 12.5% என 1020 கோடி, அதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் போடலை. ஸோ அந்த அதில் பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின்னே பக்கம் 53 54 இருக்குன்னு லீக் ஆகிருக்கு. நேற்றைய தினம் தாம்பரத்தில் கார்பரேஷனில் கொடுத்த 35 கோடி ரூபா கான்ட்ராக்டருக்கு 2.25 கோடி கொடுத்ததற்குரிய ப்ரூஃப் எல்லாம் நேற்று நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிக தெளிவாக வேலு, அதாவது ஏற்கனவே 4 பேரில் 2 பேர் செந்தில் பாலாஜியும் KN நேருவும் இருக்கிறார்கள். 3வது நபர் மிச்சம் உள்ளது மூர்த்தி தான். ஸோ அடுத்தது அவரையும் டார்கெட் பண்ணினால் மிக எளிதாகுமாறு. அதுக்கு அடுத்ததாக சேகர் பாபு விஜயை பார்த்துக்குவார். அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் குன்னூரில் ஒரே ஒரு அந்த இது சாதாரண பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் 11 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஆனால் குன்னூர் சிட்டிக்குள்ளே அதுக்கு ஒரு 4 கிரவுண்டு இடம் இருக்குது. அதில் மருதமலை கோயிலில் 11 கோடி வட்டிக்கு கடன் வாங்கி கார் பார்க்கிங். அந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 2 பேர் கூட வருதில்லை. ஸோ இதில் சேகர் பாபு மிக தெளிவாக சிக்குவார். ஸோ 4 முக்கிய, அடுத்தது மாசு மேலேயும் சிலவர். இந்த 6 பேர் தான் போன ஆட்சியை தள்ளிக்கொண்டு, மற்றவங்கள்லாம் ஆல்சோ ரேன். இந்த 6 பேரில் 4 பேரில் முதல் 3 ஆல்ரெடி வந்துருச்சு, மீதி வரும் வாரங்களில் வரலாம். ஓகே சார், இப்போது ஏவா வேலுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? இல்லை, இதை நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது. நான் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபிசிக்கல். அவருக்கு வெளியில் இது வேறு பேரில் வச்சுருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. லட்சம் கோடிகள்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்குது. நான் சொல்கிறது நேரடியாக அவருடைய மனைவி, மகன்கள், மருமகன்கள், இவங்க பேரில் இருக்கிற கம்பெனிகள், ட்ரஸ்ட்டுகள், அதில் இருக்கிற ஃபிசிக்கல் அசட்ஸ், அது மாத்திரம் 10,000 to 15,000 கோடி ரூபாய் எளிதாக வரும். பில்டிங் இப்போ உட்காந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னால், திரு ராஜீவ் காந்தியும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எங்களுக்கு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியில் 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனிக்கு 5,000 கோடி சொத்து இருக்குது. அந்த 1.25 லட்சத்துடைய மதிப்பு 2,000 கோடி. அந்த மாதிரி இவங்க காட்டியிருந்தால், இல்லை அது ட்ரஸ்ட்டில் போனால் அது கூட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் 10,000 to 15,000 கோடி ரூபாய்க்கு ஃபிசிக்கல் அசட்ஸ், வெரிஃபையபிள் அசட்ஸ் கிடைக்கும். அவர் நீர்நிலையை ஆக்கிரமித்து கல்லூரி கட்டியிருக்காருலாம், கல்லூரியோ ஸ்கூலோ இருக்குன்னு திரு TS சங்கர், நான் உங்களுக்கு நம்பர் தரேன், நீங்கள் அவரையும் எடுக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் கொண்டு போனால் அவர் மிக நிச்சயமாக மிக விரைவில் கம்பி எண்ணவும் வேண்டி வரலாம். பட் அவர் வழக்கை வச்சுக்கிட்டு சந்திச்சுப்பார்னு நினைக்கிறேன். இதை டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வழக்கு தான் போடுவாங்க. பெரும்பாலும் கைது செய்ய மாட்டார்கள். நீங்கள் சொன்ன ஸ்டாலின் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்னு சொன்னால் கைதுகள் தள்ளுபடிப்படலாம். பட் இடி நாளைக்கு கேள்விகள் கேட்டால், இவர் செந்தில் பாலாஜி மாதிரி ஒத்துழைப்பு தரலன்னா கைது வரைக்கும் போகலாம். ஓகே, இப்போ இது சொத்துக்கு மீறி சேர்த்ததுன்னா அந்த சொத்துக்கு மீறி சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ வரும் சார்? இங்கே தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் அவர் பேரில், அவர் மனைவி பேரில் இருக்கிற சொத்தை மாத்திரம்தான் எடுக்கலாங்கிறது ரூல், சரியா? இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் ஷேர் மதிப்பு மாத்திரம் போடுறாங்க. இப்போ ட்ரஸ்ட்டை சேர்க்காமல் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் சேவூர் ராமச்சந்திரன் வழக்கில் டிவிஎஸ்சி ஸ்டாலின் ஆட்சியின் போது அவர் மகன் பெயரில் இருந்த, அதாவது அவருக்கு சேவூர் ராமச்சந்திரனுக்கு ட்ரஸ்ட் கிடையாது, இது கிடையாது, ப்ரைவேட் லிமிடெட் கிடையாது, மகனுடைய ப்ரைவேட் லிமிடெடுடையதையும் மகன் நடத்திய CBSE பள்ளி நடத்துறதையும் அந்த வழக்கில் சேர்த்ததாக பத்திரிகை செய்தி வந்தது. அப்படி பார்த்தால் இவருடைய கல்லூரிகள் அனைத்தும், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாமே சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக 10,000 கோடிக்கு மேலே வரும். பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.